ஆண்டாவா என்னோட முதல் டப்பிங் ப்ராஜெக்ட் சிறப்பா வரணும்ப்பா. ப்ரோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1000 பேர் வாய்ஸ் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் உங்களை தான் செலக்ட் பண்ணாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. ப்ரோ டேக் போலாமா ப்ரோ? ரெடி சார். பிரதர், இந்த ப்ராஜெக்ட் ப்ரொடியூசர் யாரு, இல்ல டைரக்டர், இல்ல ஹீரோவாது யாருன்னு சொல்றீங்களா? உங்க வாய்ஸ் தான் ப்ரோ ஹீரோ. சார் டைலாக் பேப்பர் உங்க டேபிள்ல இருக்கு பாருங்க ப்ரோ. ப்ரோ உங்க வீட்டு காய்கறி லிஸ்ட்டை நீங்க மாத்தி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாத்தி கொடுங்க ப்ரோ. அதான் ப்ரோ ஸ்கிரிப்ட். டேக் போலாமா? தக்காளி 50 ரூபாய், வெங்காயம் 40 ரூபாய். வாங்கம்மா வாங்க, உங்க வீட்டுக்கே தேடி வரும். வாங்கம்மா வாங்க. ப்ரோ நல்லா இருக்கு. இதே கொஞ்சம் நல்லா பஞ்சா ஸ்பீடா சொல்லுங்க ப்ரோ. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. தக்காளி 50 ரூபாய், தக்காளி 50 ரூபாய், நாட்டு தக்காளிமா. வாங்கம்மா வாங்க. வெங்காயம் 40 ரூபாய். வாங்கம்மா வாங்க, உங்க வீட்டுக்கே வரும். வாங்கம்மா வாங்க. தக்காளிமா, தக்காளி நாட்டு தக்காளிமா. வாங்கம்மா வாங்க. 50 ரூபாய் தக்காளி. வாங்கம்மா வாங்க. போதுமா ப்ரோ? செம்மையா இருக்கு ப்ரோ வாய்ஸ். சும்மா செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர் உங்களை. அட பாவீங்களா, தமிழ் சினிமா மார்க்கெட்ல என் வாய்ஸ் ஒரு ரவுண்ட் வரும்னு பார்த்தா தமிழ்நாடு மார்க்கெட் ஃபுல்லா என் வாய்ஸ் ஒரு ரவுண்ட் வரும் போல இருக்கு. ப்ரோ உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு வெளியே பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரொடியூசர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இதே டயலாக் கொஞ்சம் ராஜ்கிரண் சார் வாய்ஸ்ல பேசுமா? எங்க இது எதுக்குங்க ராஜ்கிரண் சார் வாய்ஸ்? எங்க நார்மல் வாய்ஸ் பேசினாலும் கிராமத்துல வாங்க மாட்டாங்க ப்ரோ. ராஜ்கிரண் சார் வாய்ஸ் பேசுங்க, அதுதான் ரீச் ஆகும். போலாமா? டேக். போங்க போங்க. டேக். தக்காளி 50 ரூபாய், தக்காளி 50 ரூபாய். வெங்காயம் 40 ரூபாய், வெங்காயம் 40 ரூபாய். தக்காளி விவசாயி கஷ்டப்பட்டு கையை வச்சு வேர்வை செஞ்சு உழைத்த தக்காளி 50 ரூபாய். வெங்காயம் 40 ரூபாய். தக்காளி மேல கையை வச்சு தக்காளி சுரண்டி ரெண்டி பார்த்த அடிச்சு பணம் கொடுத்துடும். வேடா தக்காளி 50 ரூபாய். வாங்கம்மா வாங்க. தக்காளி விவசாயி நல்லா வாழணும்னா தக்காளி வாங்கணும். வாங்கம்மா வாங்க. ஆகுதாயி ஆகுதாயி. சூப்பர் ப்ரோ. டேக். ஓகே ப்ரோ. வந்துடுறீங்களா ப்ரோ? செம்மையா பண்ணீங்க. பேமெண்ட் இந்தாங்க. சின்ன வெங்காயம் 5 கிலோ, பெரிய வெங்காயம் 5 கிலோ. என் பேமெண்ட் எங்க ப்ரோ? பேசுற பேமெண்ட் விட அதிகம் ப்ரோ. இது ஒரு மார்க்கெட் வேல்யூ தெரியலன்னு நினைக்கிறேன். போங்க. வெங்காயம் 40 ரூபாய், தக்காளி 30 ரூபாய். வெங்காயம் 40 ரூபாய், வெங்காயம் 40 ரூபாய். தக்காளி 30 ரூபாய், வெங்காயம் 40 ரூபாய். தக்காளி 30 ரூபாய். எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். அடிக்கிற நீனு டாடி அடி. மம்மிட்ட சொல்லிடுவேன். டாடி அடிச்சதா இது மம்மிட்ட சொல்றேன். மம்மி அவர்கிட்ட சொல்றேன். நான் சொல்றேன். இது மம்மிட்ட நான் சொல்றேன். நீ வாய் பேச எழுத்து பேசாத. எங்க கத்துக்கிட்ட எழுத்து பேசுறது தெரியல. நான் சொல்றேன் மம்மிட்ட. நான் சொல்றேன் சொல்லிட்டு அடிச்சேன். நீ ஏன் கை உங்க என்னப்பா பாக்குறவங்கள நீ உங்க அம்மா மாதிரியே இருக்கன்றாங்களே. எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. சரி வா, இன்னைக்கு பார்த்து கண்டுபிடிக்கலாம். வா பாக்கலாம். அப்பா சந்தோஷமாக வரவும், கவலைகள் இருந்தால் மறக்கவும். இப்போதைக்கு பாரத கலைஞர் மாணவன். ஐயோ அடுத்த நிறுத்தம் மங்களபுரம். தயாராக இருக்கவும். பள்ளி மாணவன். டே அண்ணா, ஒரு குட் நியூஸ். சொல்லுதாயி. நான் போலீஸ் ஆயிட்டேன். செல்லத்தா மாரியாத்தா. சக்கரை போடு வாயில. இந்த பாரு, இங்க பாரு. காவியா போலீஸ். எப்படி இது என்ன இது? ஹலோ. என்ன பண்ற? சும்மாதான் வீட்ல. நீ? நானும் சும்மாதான். சாப்பிட்டியா? சாப்பிட்ட. நீ? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? சேமக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு. சேமக்கிழங்கா? அது உனக்கு தெரியாதுரி. வீட்ல என்னது? எக் ரைஸ். முட்டை சோறா? ஆமா. அப்புறம் சொல்லு. என்ன சொல்லு. என்ன என்ன வேற என்ன?
என்ன நான் வைக்கிறேன். அது என்ன சிரிப்ப பயங்கரமா இருக்காத்தா? மறுச்சு பேசுனா மானங்கட பேர திட்டி போறது. பிடிச்சிருந்துச்சுன்னா பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப இருக்க பிள்ளையில திட்டது. யாருக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனா அவ்வளவு கட்டினீங்களா? அது சரி. அதுக்கு எதுக்கு இவ்வளவு வெக்கம்னே இருக்காதா? ஏடா இனிமே எங்கடா நான் போய் பொண்ணு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டேடா. இந்த மாதிரி பண்ணிட்டேடா. ஏடா இருடா இந்த மூஞ்ச பாருங்கடா, இந்த மூஞ்ச பாருங்கடா. இவனுக்கு பொண்ணு கிடைக்குமாடா? கல்யாணம் பண்ணாம இருக்கானு அப்படின்னு கெஞ்சி கிளறி நம்பர் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லிருக்கான்னு கேள்றா. என்ன சொல்ல? எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்ல? இருப்பா அந்த பொண்ணு வந்து இவனுகிட்ட எங்க அப்பா வீட்டுல வண்டி எடுத்து தராங்க, உனக்கு என்ன வண்டி பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுருக்குது. சரி என்னடா சொல்லணும்? அந்த வண்டி பிடிக்கும், ஏதோ ஒரு வண்டி சொல்லலாம்ல. எனக்கு நொங்கு வண்டி பிடிக்கும், டயர் வண்டி பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது மட்டுமாடா? அந்த பொண்ணு இவனுகிட்ட கல்யாணம் பண்ண உடனே என்ன வாங்கி தரீங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டுருக்கணும். சரிமா என்னடா சொல்லணும்? குச்சி முட்டாய், குருவி ரொட்டி, பொறி உண்டை, அடுக்கா முட்டாய், இதெல்லாம் தெரியுமா அந்த புள்ளிகளுக்கு? இந்த காலத்து புள்ளிகளுக்கு தெரியுமாடா? அதை போய் சொல்லலாமா? இவனுக்கு நம்ம எப்ப எங்க இருந்து இதுக்கு மேல பொண்ணு தேட இத கூட உடுங்கடா. மெயின் மேட்டர் சொல்றேன் கேளுங்கடா. மெயின் மேட்டர், மெயினான மேட்டர் சொல்றேன். அது கேளுங்கடா. வேண்டா அந்த பொண்ணு இவனுக்கிட்ட கேட்டிருக்கு. வெக்கத்தை விட்டு அந்த பொண்ணு கேட்டுருக்கா இவனுக்கிட்ட இந்த மூஞ்சா பார்த்துட்டு கேட்டுருக்கா. என்ன கேட்டிருக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏடா என்ன சொல்றீங்க? தாயம் விளையாடலாம், பல்லாங்குழி ஆடலாம், கட்ட விடலாம். இவனுக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலாம்? நீ மட்டும் தனியா அடிச்சவனுக்கு கை வலிக்கா, நாங்களும் கூட சேர்ந்து